ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு மாமி பாவம் சேனல். நம்ம சேனலில் குக்கிங் செக்ஷனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் தக்காளி தொக்கு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Hey, you know I can't feel nowadays. I cannot lay low. I cannot lay low. Yeah, I cannot. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 250 ml சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பூண்டு எடுத்து தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பூண்டு பல்ப்பை 1க்கு 2 இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாய் வதக்கும் போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா பார்க்கலாம் அண்ட் நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். 2 பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1/2 கேஜ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கோம். அதில் 2 தக்காளி மட்டும்தான் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி நல்லா குக் ஆகணும். ஸோ நீங்கள் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மீதி இருக்க தக்காளி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம எல்லோ சீட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாமே நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். வெங்காயம் இல்லைனாலுமே இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு பேச்சுலர் மெட்ஸ்க்கு இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, தக்காளி பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நுர கட்டும்போது உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை ஸ்மெல் அப்பயும் இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கீழே அடி பிடிக்காமல் நீங்கள் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. நம்ம போட்டிருக்க நம்ம தக்காளி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி அப்போ அந்த ஸ்மெல் சேஞ்ச் ஆகிறதே உங்களுக்கு நல்லா தெரியும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே அடி பிடிக்காமையும் இருக்கும். நம்ம எந்த ஒரு மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஸோ சிம்பிள் ரெசிபி. ஒரு மெயின் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணவே இல்லை. பிகாஸ் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது தான் அது கண்டிப்பாக சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம இதில் வெங்காயமும் ஆட் பண்ணல. பட் வெங்காயம் ஆட் பண்ணால் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த லெவலுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பிடிக்காதவங்களுக்கும் சரி, இல்லை வெங்காயம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இப்படி நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எல்லா பேச்சுலர் மெட்ஸும் கண்டிப்பாக இது நீங்கள் ப்ரிஃபரபிள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போனாலுமே மறக்காமல் இந்த மாதிரி குக் பண்ணி நீங்கள் ரூம்க்கு எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சேஞ்சே ஆகாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி திடீர் தக்காளி தொக்கு ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ், கேரட் டிஷ்ஷஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.